வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோ நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சாதத்தை நீங்க முட்டை கிரேவி, செட்டிநாடு சிக்கன் மசாலா, மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி இப்படின்னு எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட நான் 3 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய் இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா பொரியட்டும். இப்போ நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் புலாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி பாதி வதங்கினோன்னே இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புலாவில் நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு போடுறோம். ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் இப்போ 200 கிராம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் காய்ந்த பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இது கூட 1 கை புதினா, அடுத்து 1 கை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சேர்த்து இப்போ நம்ம வதக்கிக்கலாம். நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். இதை 30 நிமிஷத்துக்கு தண்ணீரில் ஊற வச்சுருந்தேன். இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு அரிசி உடஞ்சிரும். ஒரு தடவை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கப்பில் தான் நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். இதே கப்பில் தான் நம்ம 1/2 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் அளந்து ஊற்றணும். நீங்கள் இதை சாப்பாட்டு நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம். அதுக்கு 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா 2 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே தேங்காய் பால் ஆட் பண்ணால் தான் இந்த புலாவ் நல்லாயிருக்கும். தண்ணீர் ஆட் பண்ணாமல் தேங்காய் பாலே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா தண்ணிலாம் ரெடியூஸ் ஆகிற வரை நம்ம வெயிட் பண்ணலாம். ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம தம் போடலாம். இப்போ தண்ணீர்லாம் நல்லா வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம லெவல் படுத்திட்டு இது கூட நான் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே நம்ம விசில் வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அது இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெய் எல்லாத்தையும் நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நான் குக்கர் மூடி போட்டு விசில் எதுவும் போடலை. ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பை சிம்லே வச்சுருப்போம். இப்போ தம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ உதிரியாக நம்மளுக்கு ரைஸ் வந்திருக்குன்னு. இந்த பச்சை பட்டாணி புலாவ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எல்லா கிரேவி கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். கிரேவி, குழம்பு அப்படின்னு எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். டக்குன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு புலாவ் தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.